வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பாலக்கீரை வச்சு பட்டர் சேர்த்து உருளைக்கிழங்கும் சேர்த்துண்டு ஒரு அருமையான சப்பாத்தி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி, குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய சப்பாத்தியும் கூட. இந்த பாலக்கீரை வாங்குறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அதாவது மத்தியான சமையலுக்கு நீங்கள் கீரை பண்ணால் கூட ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒன்று பண்ணுறப்ப குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. ஒரு பிடிச்சபடி கீரை எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியும் சேர்த்தே நம்ம வந்து மாவை பிசைஞ்சிடலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், கீரை வெந்த தண்ணியை. ப்ளஸ் ஒரு உருளைக்கிழங்கோ 2 உருளைக்கிழங்கோ வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரை நல்லா வெந்துடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் சூடு ஆரம் தான் நம்ம அரைக்க போகிறோம். அது கூட இஞ்சி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு அந்த மசிச்சு போட்டுருங்க. உருளைக்கிழங்கை போட்டு மிக்சியில் நல்லா வெளுமூணை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இழுப்புச்சட்டியில் கொஞ்சம் வெந்நீர் விட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்க போகிறோம். வெண்ணெய் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து அதிகமாக சேர்க்குறப்ப தான் எதுவுமே பிரச்சனையாகும். அளவுக்கு அதிகமாக சேர்க்காம 1 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்க்கும்போது ஒரு தொந்தரவும் இருக்காது. இந்த அரைச்ச விழுதையும் அதோட சேர்த்து நல்லா பிசைங்க. தண்ணி வந்து நீங்கள் அந்த கீரையோட தண்ணியே விடுங்கோ, அந்த மிக்சியை அலம்பி விடுங்கோ. அந்த மாதிரி அது பத்தலைன்னா அதுக்கப்புறமா அடுத்த தண்ணி விட்டுக்கோங்க, சாதாரண வாட்டர். அந்த கீரை தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பசந்த பதத்துக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பார்த்தலாம், சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வயசானவாளும் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிட்லாம். பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா புற்றுநோயை எதிர்க்கிற சக்தி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ப்ளஸ் சரும பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு உண்டான வழி இருக்குது. தலைமுடி உதிர்றதை வந்து தடுத்துடும். ரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறது. நரம்புகளுக்கு வந்து நிறைய ஊட்டம் கொடுக்கறது. நரம்பு பிரச்சனை வராமல் தடுக்கும். அப்புறம் மூளையோட வளர்ச்சிக்கு கூட ஹெல்ப் பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறா. எப்போவுமே கீரைன்னா நிறைய சத்து உள்ளது தான். அதில் இந்த பாலக்கீரையில் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது. இதை இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக சப்பாத்தி உருண்டை எடுத்துட்டு லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு அதை ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி நான் மடிச்சிருப்பேன், பார்த்துருப்பேன். அதை மாதிரி இட்டேல்னா உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்துக்கும். அந்த லேயர் கிடைக்கும். நல்லா புஷ்ஷுன்னு எந்திருந்து வரும் சப்பாத்தி. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இடுறது. ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது உங்களுக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு லேசாக எண்ணெய் விடுங்க, ரொம்ப வேண்டாம். தவாவில் வந்து போடுறப்ப இல்லை தோசைக்கல்ல லைட்டாக சுற்றிலும் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேகிற மாதிரி பரட்டி எடுங்க. வேகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வயிற்றுக்கு சிரமம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறப்ப நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடணும். அதே நேரம் தீஞ்சு போகாதைக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அருமையான சப்பாத்தி. அதேமாதிரி பட்டர் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுறதான். இது வந்து அளவாக சாப்பிட்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்கிறா. வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறப்ப ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு பிடிக்காதவாளே இருக்க முடியாது, நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து ஒபிசிட்டி ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். கார்போஹைட்ரேட் நிறைய அதில் அப்படின்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. வாஸ்தவம் தான், கரெக்டு தான். அதே நேரம் அதில் ஒரு சின்ன சின்ன நல்லதும் இருக்குது. என்னென்னு சொன்னால் வாய்ப்புண் அதை வந்து கொஞ்சம் தடுக்கிற அந்த இது இருக்குது. அப்புறம் வந்து செரிமானத்தை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறா. மூளையோட வளர்ச்சிக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுறது. அதில் உள்ள சத்துக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஒபிசிட்டிக்கு உண்டான சத்து மட்டும் இல்லை, நிறைய வந்து ப்ளஸ்ஸு அதுவும் இருக்குது. ஆனால் எதுவுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம நிதானமாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி சத்தான ஐட்டம்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு ஆலு சப்பாத்தி. அதுக்கு வந்து அதே உருளைக்கிழங்கு, வெங்காயம் வதக்கி நான் குருமா செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன். தாளித்து கொட்டிட்டு காரப்பொடி போட்டு குருமாவும் ரெடி ஆகிடுது. சப்பாத்தி பார்த்தெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே சூப்பராக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு. இதில் ஆக்சுவலாக பச்சை மிளகாலாம் நம்ம போட்டிருக்கிறதுனால காரம் இருக்கும், உப்பு இருக்குது, எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு பண்ணிக்கிறோம் தொட்டுக்கிறதுக்காக.